அறம் பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்குப்பழுத மாதிரி ஆயிடுறது. சில பாடகர்கள் வந்து சில பாட்டை பாடியிருக்காங்க. பாட மாட்டேன், நான் பாட மாட்டேன், நான் ஒரு ராசி இல்லா ராஜா, இப்படி பாடும்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல அப்படின்றாங்க. வேறு என்ன சொல்கிறது? நம்ம விக்ரமன் எடுத்துப்போம். பிக் பாஸ் விக்ரமன் அறம் வெல்லும் அறம் வெல்லும்கிட்டே இருந்தார். இந்த இடத்துல எப்படின்னா அறம் வெல்லும் வெல்லும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது பழிச்சிருது. அவங்க ஒரு தவறு பண்ணியிருக்காங்க, எதிராளிக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடச்சி போயிடுது, அறம் வென்று விடுகிறது. அப்போ அவங்க சொன்னது பழிச்சிருது. அப்படி எடுத்துக்க வேண்டியதான். எப்பயுமே வந்து நம்ம ரொம்ப ஓவராக நம்ம என்ன நிலையில் இருக்கோமோ அதை விட ஓவராகவும் யோசிக்கக்கூடாது. அதாவது பேசுகிறது எப்பயுமே என்ன பாசிட்டிவாக பேசணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எங்கேயோ போய் பேசிகிட்டு இருப்போம்னா அதையும் பேசக்கூடாது, ரொம்ப கீழே இறக்கியும் பேசக்கூடாது. நிதானமாக இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். மன்சூர் அலிகான் பார்த்திங்கன்னா நல்ல நேரம் பார்த்து எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு கெட்ட நேரம் தேடி பிடிச்சி பண்ணிகிட்ருப்பார். இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் பார்க்குறது மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டுக்கு நார்மலாக செஞ்சிடணும், எதையுமே கண்டுக்கக்கூடாது. இப்போ நான் அப்படி தான் இருக்கேன். நான் ஜோதிடர் தான், ஒரு இந்து பெண் தான். ஆனால் நான் எல்லாத்துக்கும் எதுவுமே எப்பயுமே எதுக்குமே எதையுமே தேடிகிட்டே இருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. அப்படி தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி இன்னும் கிழமை கூட நான் கண்டுக்காமல் இருக்கேன்னா அதுதான் ரீசன். அப்படியே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கிழமைகள் டேட் எல்லாத்தையும் டெய்லி தேடி ஞாபகம் வச்சுக்கிறத நான் மறந்துட்டேன். இப்போ எதாவது தேவைன்னு அந்த ஃபோன் அப்படி நவட்டி பார்த்துக்கிறேன். இந்த பெரிய காலண்டர் போட்டு வச்சுருக்கேன். சின்ன காலண்டர்னா பார்க்க மாட்டேன்னா பெரிய காலண்டர்னா பார்ப்போன்னு பார்த்தா ஆனாலும் அது பாட்டு கிடக்குது, பார்க்குறதே இல்லை. அப்படி தான் போயிட்டுருக்கேன் நிலமை. நல்ல நேரம் எனக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கை. நல்ல நேரம் பார்க்குறலாம் மூட நம்பிக்கை நான் விரும்பலைன்னா நீங்கள் கெட்ட நேரத்தையும் தேடக்கூடாது. அது மூட நம்பிக்கைன்னா இதுவும் மூட நம்பிக்கை தானுங்க. மன்சூர் அலிகானோட தப்பு என்னென்னா அவர் கெட்ட நேரம் தேடி தேடி ஒன்றுனா பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் எல்லாத்துலேயும் முரண்பட்டுகிட்டே போகும்போது நிறைய தவறுகள் நடக்கும். வெறும் நல்ல நேரம் கெட்ட நேரம் மட்டும் இல்லை, அவர் எந்த செயலை செய்யும் போதுமே முரண்பட்டுக்கிட்டே போவார். அவரோட இயல்பாகவே அது மாறும்போது அவருக்கு நிறையா அதனால் இழப்புகள் அதிகமாகும். அப்புறம் என்ன சொல்கிறது? இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். சீமானவர்கள் வந்து இப்போ தொடர்ச்சி அவர் பேசுகிற பார்த்தா செத்தாலும் ஜாவேன், வீழ்ந்தாலும் இதுவாக விழுவேன் அப்படின்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் கிட்டத்தட்ட அறம் பாடுறது மாதிரி தான். தெரியல இதுக்கு பின்னாடி அவரோட கட்சியை எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல. இந்த தேர்தல் முடிவுமே தெரிஞ்சு போயிடும் அவங்க கட்சியோட பலம். இதுவும் கிட்டத்தட்ட அறம் பாடுறது மாதிரி தாங்க. இப்படிலாம் செய்யக்கூடாது. ரொம்ப ஹையாக நான் இருக்கேன், என்கிட்ட 10 ரூபா இருக்குன்னா என்கிட்ட 100 ரூபா இருக்குன்னு சொல்கிறதும் தப்பு. 10 ரூபா இருக்குன்னா 20 ரூபா இருக்குன்னு கூட சொல்லிட்டு போங்க. அதே நேரத்தில் 10 ரூபா வச்சுருக்கீங்க, 1 ரூபா கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு. 10 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 ரூபா இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி தான் இது வந்து நான் வீழ்ந்தாலும்ன்ற வார்த்தையை அடிக்கடி இப்போ சீமான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி சொல்கிறது வந்து அது ஒரு வாக்குப்பழுத மாதிரி ஆகுறதுக்கு வாய்ப்பு.